அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திரகாரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பெருக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது பணியினை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். எவ்வளவு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இவர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது அவப்பெயர் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும். சில அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் ஆகும். தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 15, 16, 17, 18, 22, 23, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 2, 3, 4, 5, 6, 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 17ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 3ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 26ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 12ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதத்தில் 3ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதம்
விரதமானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ரிஷப ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.